பிக் பாஸில் 14வது வாரத்துக்கான நாமினேஷன் ஓட்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஓவரால் நாமினேஷன் தான். விஷ்ணு மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அர்ச்சனா பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. 15,421 வாக்கு வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மணி இருக்கார். மணி பார்த்தீங்கன்னா ரவீனா வெளியே போனது கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார். இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். லைவ்டெல்லாம் நல்லா சூப்பராக தான் பேசிகிட்டு இருக்காரு. இவர் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா 6,055 வாக்கு வாங்கியிருக்காரு. 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்காங்க. தினேஷ் பார்த்தீங்கன்னா 5,182 வாக்கு வாங்கியிருக்காரு. விசித்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நேற்று நடந்த எபிசோடில் தெரிஞ்சிருக்கும். அதாவது 4வது பிளேஸில் விசித்ரா இருக்காங்க. இவங்க 4வது பிளேஸில் வந்த காரணம் தேவையில்லாமல் ரக்ஷிதா பற்றி பேசினால்தான் இவங்க 4வது பிளேஸ் வந்திருக்காங்க. நேற்று கமல் சார் எவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா திரும்ப விசித்ரா வந்து தினேஷ் ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. தினேஷ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் நல்ல ஹஸ்பண்டாக இருக்க முடியாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க. விசித்ரா இந்த அளவுக்கு ஒரு பாய்சன் பர்சனாக இருப்பாங்க இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மாயா வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. 1,485 வாக்கு வாங்கியிருக்காங்க. பூர்ணிமா 6வது பிளேஸில் இருக்காங்க. 1,291 வாக்கு வாங்கியிருக்காங்க. கடைசி பிளேஸில் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா இருக்கார். 1,280 வாக்கு வாங்கியிருக்காரு. மாயா, பூர்ணிமா, விஜயவர்மா, மணி இவங்க 4 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் மணி பேங்க் பணப்பெட்டி எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. யார் எடுப்பா பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.